மானாமதுரை நகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்களின் கேள்விகளுக்கு தற்காலிக நகராட்சி அமைப்பு ஆய்வாளர் பார்த்தசாரதி அலட்சியமாக பதிலளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாள் வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல ரெகுலராகவே உங்களுக்கு ஒரு டிபிஐ இருந்தாலும் டே பை டேலாம் பார்க்க முடியாது. நீங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது தெரிய வரும். நாங்கள் வந்து 2 வருஷமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே சார் நீங்க சொல்றது தப்பே கிடையாது. நீங்க சொல்லலாம். ஏற்கனவே 5 ஆண்டுகளாக இந்த கோடு இல்லை. எல்லா உரிமையும் சொன்னாதான் தெரியும். அதாவது இவ்வளவு ஜனத்தொகைக்கு ஒரே ஒருத்தர் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்க எல்லாரும் தான் இன்பார்மலா இருக்க முடியும். ஏதாவது நடக்குதுன்னா ஒரு இன்சார்ஜ்னால எவ்வளவு உங்களுக்கு ரெகுலர் போடுறதுக்கு 6 மாசத்துல எல்லாருக்கும் ரெகுலர் இலங்கை தலைநகர் கொழும்புவில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். இலவச கல்வி, இலவச சுகாதாரம் உள்ளிட்ட உரிமைகளை பறிப்பதை கண்டித்து சின்ன பொருளையில் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் மாணவர்களை விரட்டியடித்தனர். தொடர்ந்து போராட்டம் நீடித்ததால் தண்ணீரை பீச்சியடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் விரட்டினர். போராட்ட ஏற்பாட்டாளர் மதுஷான் சந்திரஜித் உள்ளிட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். முருகன், ராபர்ட் பயஸ் உள்ளிட்டோரையாவது உயிருடன் விடுதலை செய்யுங்கள் என்று இந்தியா மற்றும் இலங்கை அரசுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் சாந்தனுக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறினார். சாந்தன் உயிருடன் அழைத்து வர முயற்சித்தும் அது தோல்வியடைந்து சடலமாகவே கொண்டு வந்தது வேதனையை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். முருகன், ராபர்ட் பயஸ் உள்ளிட்டோரையாவது உயிருடன் விடுதலை செய்து குடும்பத்துடன் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர், இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை அரசிடம் கேட்டுக்கொள்வதாக ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.